அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத் தொடர்பான முக்கிய விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கோங்க. பொதுவாக ஜக்காத் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் எல்லாமே வந்து ஃபிக்ஹு தாஹிர், வெளிரங்கமான சட்டங்களை தான் நினைப்பாங்க. அதாவது நிசாப் எந்த அளவு அடைஞ்சிட்டா அவங்க வந்து ஜக்காத் கொடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஜக்காத் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி கொடுக்கணும், இதுதான் நிறைய பேர் அறிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஜக்காத்துடைய முக்கியமான உள்ரங்கமான சட்டங்கள் என்ன, ஃபிக்ஹுல் பாத்தின் என்ன என்பதை பலரும் வந்து நினைக்கிறது இல்லைங்க. பொதுவாக வந்து ஃபிக்குல் பாத்தின், இந்த உள்ரங்கமான சட்டத்தை யார் அறிந்து அதை செயல்படுறாரோ, ஃபிக்குஹு தாஹிரோட அவருக்கு முழு கூலி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாவிடம் அதிகமாகவே இருக்கு. யார் இந்த உள்ரங்கமான சட்டங்களை விலக்கிவிட்டு வெறும்னே அவங்க வந்து வெளிரங்கமான சட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஜக்காத்தை நிறைவேற்றுறாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப கூலி கம்மியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ உள்ரங்கமான சட்டங்கள் என்ன, அது என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போதான் நம்மளுடைய ஜக்காத் ஒரு உயிரோட்டமான ஜக்காத்தா இருக்கும். இல்லை என்றால் கடமையே என்று கொடுக்குற மாதிரி, அல்லாஹ் நிறைய தண்டிப்பானே, கடமையே கொடுத்துடணுமே என்ன பண்றது அப்படின்ற சடங்கு மாரி அது ஆகிவிடும் இல்லையா? ஆனால் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு இபாதத்தும் மனமோந்து செய்ய வேண்டும், விரும்பி செய்யணும். ஜக்காத் என்பது என்கிட்ட இருக்கு இல்லாதவனுக்கு கொடுக்குறான்ற அந்த நினைப்பு அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் நாம நரகத்திலேருந்து காப்பாற்றி கொள்றதுக்கு தான் செய்யறோம் இல்லைங்களா? ஜக்காத் கொடுத்தா கூட நம்ம நரக நெருப்புலேருந்து விடுதலை பெறத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த நம்ம செய்கிறோம். அப்போ அல்டிமேட்டாக பெனிஃபிட் ஆகிறது நம்ம தான். நம்ம கொடுக்கக்கூடிய நபரோ அல்லாஹோ அல்ல, மாறாக வந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் கொடுக்குறோம். அந்த நினப்பு நமக்கு இருக்கணும் கொடுக்கும்போது. மாறாக நான் இருக்கிறேன், வசதியானவன், நான் கொடுக்குறேன், அவன் இல்லாதவன்ற நினைப்பு இருந்தால் அந்த இடத்துல அந்த அமலே ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும். ஜகாத் என்பது நம்மளுடைய பணத்தை சுத்தப்படுத்தக்கூடியது மட்டும் அல்லங்க, நம்மளுடைய உள்ளத்தை, நப்சை, ஈமானை, சமூகம் அனைத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத், ஒரு எக்கனாமி சார்ந்த இபாதத். பொருளாதாரம் ரீதியா நம்ம வந்து ஒரு இபாதத் செய்யணும்னா இந்த ஜக்காத் தாங்க கடுமையான ஒரு இபாதத்தாக இருக்கு வசதி உடையவர்கள் மேல. நீங்கள் அவங்க செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடுத்து அவங்களை சுத்தமாக்குங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரா 9வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ செல்வத்தை முதலாவது ஷிர்க்ல இருந்து நம்ம சுத்திகரிக்கிறோம், சுத்தப்படுத்துறோம்ன்ற நினைப்பு நம்ம இருக்கணுங்க. அதாவது என்னுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, நான் ஜக்காத் கொடுக்குறேன், என் செல்வம் மட்டுமே எனக்கு பாதுகாப்பானது என்ற மறைமுக நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லைங்களா? ஒரு மெட்டீரியலிஸ்ட் தாட் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ வந்து இந்த மறைமுக நம்பிக்கை ஜக்காத் உடைக்கிறது. அல்லாவை தவிர வேறு எதிலும் பாதுகாப்பு காண்பது ஷிர்காக இருக்குது இல்லைங்களா? இது ஒரு சின்ன ஷிர்காக இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நிறைய காப்பீட்டு திட்டங்கள் ஆகட்டும், சேமிப்பு, முதலீடு, இதுதான் பாதுகாப்புன்னு நம்புறாங்க. இன்சூரன்ஸ் இதே தான் பாதுகாப்புன்னு நம்புறாங்க. ஆனால் மாறாக ஜக்காத் என்ன கற்றுத்தருதுன்னா, செல்வம் ஒரு கருவி தான், ஒரு டூல் தான், அது இறைவன் அல்ல. இரண்டாவது, அகங்காரம் கொண்ட நப்சை, பெருமை அடிக்கக்கூடிய நப்சை நசுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜக்காத் என்பது இருக்கு. இதெல்லாம் நான் தான் சம்பாதிச்சேன், என்னுடைய மூளையால, என்னுடைய உழைப்பால. எத்தனையோ பேர் இந்த அகந்தையில இருக்கிறாங்க. இதை ஜக்காத் தாழ்த்துகிறது இல்லைங்களா? இந்த ஜக்காத் என்பது அகந்தைக்கு விதிக்கக்கூடிய வரி என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த செல்ஃப் மேட், இந்த அகந்தை போக்கு வந்து இந்த ஜக்காத்தின் மூலியமாக சுத்தமாகுது இல்லைங்களா? ஸோ இந்த நார்சிசம் கலாச்சாரத்திற்கு ஜக்காத் ஒரு முக்கிய மருந்தாக இருக்கு. மூன்றாவது, பேராசையிலிருந்து விடுதலை பெறார் அவர் இல்லைங்களா? யார் பேராசையிலிருந்து காக்கப்படுறாரோ அவர் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்றான் 59 அத்தியாயம் 9வது வசனத்துல. ஸோ வந்து பேராசை உள்ளத்தை கடினமாக்கும், ஜக்காத் வந்து உள்ளத்தை மென்மையாக்கும். பணம் சேமித்து வச்சே பயப்படுறது, தீந்துருமோ என்று, எப்போதும் போதாது போதாது என்ற மனநிலை எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? இல்லா மாஷா அல்லா. ஸோ ஜக்காத் இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டை வந்து உடைக்கக்கூடியதாக இருக்குங்க. நான்காவது முக்கிய அம்சம், உள்ரங்கமான சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹப்பு துன்யா, துன்யாவை அளவு கடந்து விரும்புவதை உடைக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே வந்து துன்யா மீது அளவற்ற காதல்ல இருக்கிறாங்க என்று சொல்லலாம். சில ஆலிம்மார்களும் இதில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. துன்யாவுக்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ இந்த ஆன்மீக நோயுடைய மூளை வேற இதுவாக இருக்கு, ஹுப்பு துன்யாவாக இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஜக்காத் என்பது செல்வத்திலிருந்து உள்ளத்தை பிரிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்களா, கன்சியூமரிசம் மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துருச்சு, நுகர்வுவாதம் என்று சொல்லுவாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசையும் வந்து விட்டது. இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்ட ஒரு விஷயமாக இந்த ஜக்காத் என்பது இருக்கு.
அடுத்து பொருள்களுக்கான பற்றுதல் நோயை குணப்படுத்துது. விட்டு கொடுக்கக்கூடிய பயிற்சியை என்ன செய்யுது, இந்த ஜகாத் நமக்கு கொடுக்குது. பொருள்களுக்கான அதிக பற்றுதல் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, பதட்டம் அடைகிறாங்க அது கிடைக்கலனா கூட. ஸோ வந்து இந்த ஜக்காத் பயிற்றுவிப்பது என்னன்னா, அல்லாஹ்வின் மீது தான் தவக்குல் வைக்க வேண்டும், இந்த பொருட்கள் மீது அல்ல. நம்மளுடைய உள்ளத்தை நாம் விடுதலை செய்கிறோம். ஸோ இந்த ஜக்காத் என்பது அடுத்த 6வது உள்ரங்கமான சட்டம் தவக்குல், அதாவது அல்லாவே சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை வளர்க்குது. செயல் மூலியமா ஒருத்தர் தவக்குல காட்டணும்னா இந்த ஜக்காத்தை சொல்லாங்க. அவர் ஜக்காத்தை கொடுக்கும்போது, தன்னிலிருந்து அந்த பணத்தை கொடுக்கும்போது, அல்லாஹ் கொடுத்த அந்த பணத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு எதிர்காலத்துக்கான பயம், ஒரு வேலை இழந்துருவோமோ என்ற பதட்டம், இது எல்லாமே போய் ரிஸ்க் என்றது அல்லாஹ்விடம் இருந்து தான் வரும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரும். 7வது வந்து இஹ்லாஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ்க்காக மட்டுமே நான் இதை செய்கிறேன்னு நினைக்கணும். லைக்ஸுக்காகவோ கமெண்ட்ஸுக்காகவோ மக்கள் என்னை பெருமையாக பேசுகிறாங்கன்றதுக்காகவோ ஒரு பிரபலத்திற்காகவோ நம்ம ஜக்காத் கொடுக்கக்கூடாது. இது வந்து இஹ்லாஸை பாதிக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நியத் வந்து சுத்தமாக இருக்கணும் ஜக்காத் நமக்கு கொடுக்கும்போது. நம்ம மேலே இருக்கக்கூடிய மேன்மை உணர்வு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை அழிக்கணும் முதல்ல ஜக்காத் கொடுக்கும்போது. செல்வந்தரை வந்து ஏழையோடைய நிலைக்கு வந்து இறக்குகிறது. இன்னைக்கு பல பேர் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, ஒரு எலைட் மனநிலை வந்து நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அதை விட்டு விட்டு மனிதனுடைய சமத்துவத்தை மீட்டெடுக்கிறது இந்த ஜக்காத் என்பது. 9வது உள்ரங்கமான சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடினமான உள்ளத்தையும் மென்மையாக்கிடும். நீங்க ஜக்காத் கொடுத்து பாருங்க, உங்கள் எதிரி கூட உங்களுக்கு நண்பனாக ஆகி விடுவாங்க இல்லைங்களா. இரக்கம், கருணை, இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஜக்காத் என்பது மற்றவங்க உள்ளத்துல ஒரு ஆழ்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து செயல்படுத்துது. உரிமை மறுக்கப்படும் போது எல்லாருடைய உள்ளமும் கடுமையாக ஆகும். அந்த உரிமை மறுபடியும் நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய உள்ளம் அப்படியே வந்து இலகுவாயிடும். 10வது வருமான குற்ற உணர்வு சுத்தம் செய்யப்படுது. அதாவது ஹலால் பணத்திலும் என்ன இருக்கும், சில நேரங்களில் அசுத்தம் இருக்கலாம். ஸோ இந்த ஜக்காத் அதை சுத்தமாக்குகிறது. ஒரு கார்பரேட் கில்ட்டு, ஹசல் ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன ஆகுது, அவரை வந்து சுத்தமாக்குகிறது. அது செல்வம் வந்து ஒரு ஃபித்னா, அதிலிருந்து ஒரு பாதுகாப்பை தருகிறது. அதற்கான பாதுகாப்பு சுவர் இது ஜக்காத் நமக்கு நம்ம உள்ளத்துல வளர்க்கிறது. அது சமூக பிளவுகளை குணப்படுத்துது. செல்வந்தர் ஏழை இடையிலான பாலம் எப்பவுமே எல்லா காலத்திலும் இருக்கு இல்லைங்களா. வர்க்க வெறுப்பு, பொருளாதார கோபம் என்னைக்குமே இருக்கும். ஆனா இந்த ஜக்காத்தை கொடுக்கும்போது சமூகத்துடைய பிளவு குணப்படும். 13வது கஞ்சத்தனம் என்ற நோயிலிருந்து, புகுல் என்ற நோயிலிருந்து அவர் விடுதலை பெறார் இல்லைங்களா. இது ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு நோய். இந்த நோயை வந்து அழிக்கக்கூடியதாக ஜக்காத் இருக்கிறது. 14வது வறுமையுடைய பயத்தை அது அழிக்கிறது. ஷைத்தான் என்ன செய்வான், வறுமையை கொண்டு பயம்புறுத்துவான். 2வது அத்தியாயம் 268வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நடைமுறையில பொய்யாக்கக்கூடியது இந்த ஜக்காத் என்பது. வறுமையுடைய பயத்தை ஒருத்தவருக்கு வந்து என்ன ஆகும், அல்லாஹ் தான் எனக்கு தரான், அதை நான் கொடுக்குற மக்களுக்குன்ற ஒரு உள்ளத்துல ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணம் உருவாகும். அடுத்தது ஷுக்குர் செய்வது, ஷுக்குர் செய்யக்கூடிய பயிற்சி, நன்றி செலுத்துதல் அல்லாஹ்வுக்கு. ஜகாத் கொடுப்பவன் என்ன ஒப்புக்கொள்றான், இந்த செல்வம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, நான் அதற்கு எப்படி நன்றி செலுத்துறேன், மற்றவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறேன் என்ற நினைப்பு வரும்போது அவர் சரியான முறையில் நன்றி செலுத்துறார் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்துக்கு. 16வது பரக்கத்துடைய தடைகளை அகற்றுதல். இப்போ ஜக்காத் ஒருத்தவங்க கொடுக்கலன்னா அவங்க வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. அதிக வருமானம் இருந்தாலும் அமைதி, நிம்மதி அவருக்கு இருக்காது. ஸோ இந்த தடைகளை உடைத்து பரக்கத்தை வர வைக்கணும் உங்க வீட்டுக்குன்னா நீங்க ஜக்காத்தை சரியாக கொடுக்கக்கூடியவராக, சரியான நேரத்துல கொடுக்கக்கூடியவராக இருக்கும். 17வது விஷயம், உள்ரங்கமான சட்டம் என்னன்னா, ஒரு அதிகார மனநிலை போக்கு வந்து நீங்க நிறைய பேர்ட்ட இருக்கு இல்லைங்களா, அதை சுத்தம் செய்யும். செல்வம் வந்துட்டாலே அதிகாரம் வந்துடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த அதிகார அகந்தையை நசுக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஜக்காத் என்பது. 18வது விஷயம், ஒப்பீட்டு நோயிலிருந்து விடுதலை பெறுவது. எனக்கு எவ்வளவு என்பதிலிருந்து யாருக்கு என்ன தேவை என்பதற்கான மனநிலையை அது என்ன தள்ளுது மக்களை. ஸோ எனக்கு எவ்வளோன்ற மனநிலையிலிருந்து, தவறான மைண்ட் செட்ல இருந்து யாருக்கு என்ன தேவை அதை நான் செய்யறேன்ற அளவுக்கு அந்த ஒப்பீட்டு நோயிலிருந்து இந்த விடுதலை நமக்கு கிடைக்குது. 19வது, இது வந்து வெறும் ஒரு தானம் அல்லங்க, ஒரு சேரிட்டி இல்லை. செஞ்சா செஞ்சிக்கலாம், செய்யாம போலான்னு. இது மாறாக ஒரு கடமை. ஜக்காத் என்பது ஒரு உபகாரம் அல்ல, அது ஒரு கடமை. இது வந்து இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதை மறுக்கக்கூடியதாக இருக்கு நவீன காலத்துல. 20வது ஆகிரத்துக்கான தயாரிப்பு. ஜக்காத் என்ன நினைவூட்டுதுன்னா, செல்வம் இந்த துனியாவோடு முடிஞ்சு போயிடும். அமல்கள் தான், நீ செஞ்ச அமல்கள் தான் உனக்கு வந்து தோழனாக இருக்கும், கபூர்லயும் சரி மறுமையிலையும் சரி. அப்போ அந்த ஆகிரத்துக்கான தயாரிப்பை இந்த ஜக்காத் வழங்குகிறது. சுருக்கமாக சொல்லும் என்றால், உள்ளத்தை, மனதை, சமூகத்தை, ஈமான், இது எல்லாத்தையும் அதிகரிக்கக்கூடிய, சுத்தமாக்கக்கூடிய விஷயமாக இந்த ஜக்காத் இருக்கிறது.
ஜகாத் என்பது துன்யாவுடைய காதல் ஒருத்தவங்க உள்ளத்துல இருக்குன்னா அதை அகற்றி அல்லாவின் மீது நம்பிக்கையை தவக்கலை பதிக்கக்கூடிய ஒரு வருடாந்திர இதய சிகிச்சை என்று சொல்லலாங்க. நம்ம எல்லாருமே நிறைய பேர் இதய சிகிச்சை எடுப்பாங்க இல்லைங்களா, இதயம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அதை விட முக்கியம் நம்மளுடைய உள்ளம் என்ன ஆயிடும், உள்ளம் மரணித்து விடக்கூடாது, உள்ள நோய்களால் ஒருத்தவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதுல வருஷம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு செக்அப் எடுக்கணும்னா இந்த ஜக்காத்தை சொல்லலாமுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரையும் ஜக்காத்தை அதனுடைய பொருள் உணர்ந்து கொடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக.